ரெண்டாவது ஒரு முக்கியமான தகவல் இதுல வந்திருக்கிறது என்னன்னா, முதியோர்களுடைய எண்ணிக்கை. தமிழ்நாட்டிலையும் கேரளா போல மாநிலங்கள்லயும் வந்து முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அப்ப அந்த முதியோர்களை கவனிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடுன்றது நம்ம கவலையோட பார்க்க வேண்டியது. புரியுது. இப்போ அதுக்கும் சீனாவே உதாரணமா எடுத்துட்டு பார்த்துக்கணும்னு சொன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி, அங்க முதியோர்களுக்கான நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு சாயங்காலம் விளையாடுறதுக்கான ஏற்பாடு, பொழுதுபோக்குக்கான ஏற்பாடு, அவர்களை கண்காணிப்பதற்கான ஏற்பாடு, அவர்களுக்கு போக்குவரத்து வசதிக்கான ஏற்பாடு, இது எல்லாமே சிறப்பாக அங்க செய்யப்பட்டிருக்கிறத நான் கண்கூடாக போனதுனால பார்த்திருக்கேன். அதே மாதிரி நாமளும் இங்க செய்ய வேணும். அப்படி செய்யணும்னா அதுக்கு கூடுதலாக நிதி தேவைப்படும். அதை நம்ம கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நான் ஒரு கவலையோட பார்க்கக்கூடிய இந்த ஒரு புள்ளி விவரம் என்னன்னு சொன்னா, இந்த அனீமிக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை டாக்டர் சொன்னதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அகில இந்திய அளவுல இந்த 6 மாதத்திலிருந்து 59 மாதம் வரை உள்ள குழந்தைகளுடைய அனீமிக்கா இருக்கக்கூடிய குழந்தைகள் சதவீதம் 67.1. ஆனா தமிழ்நாட்டில் அது 57 தான். அதே மாதிரி பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பெண்கள் 15 வயசு முதல் 49 வயசுல இருக்கிறவங்கல அகில இந்திய அளவுல 52% அனீமிக்கு, தமிழ்நாட்டுல 44. ஆனா இந்த சதவீதம் கூட ரொம்ப மோசம்னு நாம பார்க்க வேண்டியது. ஏன் ஒரு நீங்க சொல்றது பார்லிமெண்ட் ரிப்போர்ட்னு நினைக்கிறேன் சார். பார்லிமெண்ட் ரிப்போர்ட் தான் அது. இல்ல இன்னைக்கு இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் இருக்கு. அதுல கரெக்ட். அதுல கொடுத்திருக்கக்கூடிய இல்ல இந்த பார்லிமெண்ட்லயும் சொல்லப்பட்டது நாங்க இதையும் பேசணும்னு. கரெக்ட்.